ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலுமாக இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதிலும் தேவ செய்தியை கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் ஜெபக்குழு அமெரிக்கா தேசத்திலிருந்து 1984 ஆண்டிலிருந்து தேவனுடைய பணியை ஜெபக்குழு மூலமாக இல்லந்தோறும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆயத்த நாளிலே தமிழ் குடும்பங்களாகவும் மற்றும் அநேக குடும்பங்களாக இணைந்து ஜெபித்தது மாத்திரமல்ல, ஒரு ஐக்கியம் மாத்திரமல்ல, அந்த ஐக்கியத்தில் உங்களுடைய தியாகத்தின் மூலமாக உலகம் முழுவதும் அநேக இடங்களிலும், குறிப்பாக தமிழகத்திலே அநேக இடங்களில் கூட்டங்களையும் மற்றும் ஊழியங்களை தாங்குவதிலும் நீங்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கிறீர்கள். தேவன் நிச்சயமாக இதற்காக ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருந்து தியாகம் செய்து நேரத்தை எடுத்து உதாரத்துவமாக காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒரு சில பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்கலாம், ஒரு சில பிள்ளைகள் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லோரையும் ஆண்டவர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவாராக. தேவனுடைய கிருபை இந்த நாளில் இந்த கூட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 40 வருடங்கள் தேவன் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் மூலமாக நான் ஏறக்குறைய 20 ஆண்டு காலத்திற்கு 21 ஆண்டு காலம் இந்த ஜெபக்குழுவிலே நான் கலந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபக்குழு மூலமாக உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்ததின் மூலமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் குறிப்பாக ஏறக்குறைய இந்த நாளிலே 40 சபைகள் உறுதியாக இருக்கக்கூடிய சபைகளாக இருக்கின்றன. இன்னும் அதற்கு மேலாக தேவனுடைய சத்தியத்தை நாம் ஒரு இடத்துல கூட்டம் நடத்த போறோம்னா அந்த இடத்தை சுற்றி ஒரு 5-6 இடம் இருக்கும். எப்படியும் நம்ம அநேக இடங்கள்ல சபை இல்லாமல் இருந்தாலும் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய அன்பையும் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களையும் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக, உங்களுடைய தியாகத்தின் மூலமாக இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியே சொல்லுகிறேன். தேவன் நிச்சயமாக இன்னுமாய் கடந்து வந்த பாதை மாத்திரம் அல்ல, இன்னும் வருகிற நாட்களிலும் நீங்கள் ஒருங்கிணைந்து இருள் சுழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்து, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வாயா. ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய அன்பை இந்த தேசத்திற்கும் நம்ம எல்லோ இடங்களிலும் சொல்வதற்கு ஒருங்கிணைத்து 40 வருடம் மாத்திரமல்ல, ஆண்டவர் வருகை வரை உங்களுடைய பணியும் உங்களுடைய ஊழிய பணியும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர குழந்தைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் நீங்கள் வசிக்கக்கூடிய தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நாளிலுமாக அடியேன் நான் மன்னிக்கவும், நான் பூட்டான் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 3-4 தினங்களாகவும் இன்னும் ஒரு அடுத்த வாரம் வரைக்கும் ஏறக்குறைய மொத்தம் 10 நாட்கள் எங்கே ஆண்டவர் அற்புதமாக இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய முன்னோர்கள் இந்த பகுதியிலே அற்புதமான ஊழிய பணியை செய்திருக்கிறார்கள். அதனுடைய பலனாக இந்த நாட்களிலும் ஆங்காங்கு சபைகளை உருவாக்கத்தக்கதாக தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். நேற்றைய தினத்திலே இங்கே ஞான முழுக்கானது இரவு நேரத்தில் தான் கொடுக்க முடியும், பகல் நேரத்திலே கொடுக்க முடியாது. அதுவும் நம்ம ஊர்ல போல ஞானஸ்தான தொட்டியிலோ இப்படி கொடுக்க முடியாது. பாத் டப்ல தான் கொடுக்குறாங்க. நேற்று ஏறக்குறைய 8 பேர் எடுத்தாங்க.
இன்று இன்று மாலையும் மொத்தம் 16 ஆத்துமாக்கள். இவர்கள் எல்லோரும் புத்த மதத்திலிருந்து வந்தவர்கள். இந்த தேசம் இன்னும் சுதந்திரம் இல்லை. வீடுகளை ஹையர் பண்ணி, ஏறக்குறைய 4 வீட்டை நாங்க ஹையர் பண்ணியிருக்கிறோம். இந்த 4 அபார்ட்மெண்ட்ல ஹையர் பண்ணி, அங்கே ஒவ்வொரு நாளும் டியூஷன் நடந்துகிட்டு இருக்கிறது. அந்த டியூஷன் நடந்துகிட்டு இருந்துக்கிறது. சனிக்கிழமை மாத்திரம் அந்த இடத்துல திருச்சபை நம்முடைய ஆராதனை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு ஏறக்குறைய 40, 50 கிலோமீட்டர் தள்ளி, அப்படின்னா ஒருத்தர் டிராவல் பண்றது 100 கிலோமீட்டர் ஆகுது. அவங்க பிள்ளைகளோடு, சின்ன பிள்ளைகளோடு ஏறக்குறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 20லிருந்து 30 வரைக்கும். நேற்று தினம் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க. ஆனா பொதுவா ஒரு 30 பேர் இல்ல 20 பேர் கூடுறாங்க. ஆண்டவர் நிச்சயமாக தேவன் இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஆண்டவருடைய பணியை தொலைக்காட்சி ஊழியம், வானொலி ஊழியம் இவ்விதமாக அநேக ஊழியங்களில் இருந்தாலும், இந்த சில்க் ரூட் எவாஞ்சலிசம் என்பது சிக்கிம், பூட்டான், இன்னும் நேபாள், இந்த பார்டர்கள்ல, பர்மா, இந்த பார்டர்கள்ல ஆண்டவருடைய பணியை இப்பொழுதுமாக நாங்கள் இங்க உள்ள சில மக்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக வழி நடத்துவார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிச்சயமான ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. விதமாக அடுத்த மாதத்திலே நிச்சயமாக உங்களுக்கு நாங்க ரிப்போர்ட் கொடுக்கிறோம். இந்த வருடத்துல தமிழ் ஜெபக்குழு மூலமாக நீங்கள் உதாரத்துவமாக கொடுத்த காணிக்கையின் மூலமாக 2 இடம், ஏறக்குறைய 3 இடம். 1 வேடந்தாங்கல், பாஸ்டர் எட்வர்ட் துரைசாமி. அந்த இடத்துல இதுவரைக்கும் அட்வென்டிஸ்ட் பிரசன்ஸே இல்லை. 2002ல இருந்து நம்ம எல்லா இடங்களிலும் சபை இல்லாத இடங்களில் தான் கூட்டம் நடத்தி ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் சபை கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வேடந்தாங்கல், இந்த இடத்துல இதுவரைக்கும் அட்வென்டிஸ்ட் பிரசன்ஸே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் அனுப்பின உதாரத்துவமான காணிக்கையின் மூலமாக அந்த நீங்க அனுப்பின காணிக்கையை அந்த செக்ஷனுக்கு போய் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதே போல விழுப்புரத்துல ஒரு சிறிய கூட்டத்தை நடத்தவும், ஒரு சிறிய கிராமத்துல, அதே போதக சவுந்தரநாயகம் மற்றுமாக இன்னும் நாம் ஒரு கூட்டத்தை இந்த நவம்பர்ல நடத்தி முடிக்க போறோம். டிசம்பர்ல நீங்கள் அனுப்பின உதாரத்துவமான காணிக்கை 3 சபைகளை அதாவது உருவாக்குவதற்கு, ஒன்று வேடந்தாங்கல் முழுமையாக, மற்ற சபைகளில் நாம் பங்களிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக தேவன் அனுகிரகமாக வழி நடத்துவாராக. நாம் ஒரு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசமுள்ள தகப்பனே, 40 வருட பணிகளிலே இல்லந்தோறும் ஜெபங்களை நடத்தி ஓய்வு நாள் ஆயத்த ஆராதனையிலே இதற்காக இதுவரை தியாகம் செய்த பிள்ளைகள், ஒருங்கிணைத்த பிள்ளைகள், ஒவ்வொருவரும் பங்காற்றிய பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு சிலர் எங்களோடு இல்லாமல் இருக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் இந்த எடுத்து நடத்தக்கூடிய இந்த தலைமுறையினரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வருகை வரை பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. இந்த வருடத்திலே நடத்திய ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த சிறிய ஜெபக்குழு மூலமாக சபைகள் உறுதியாக்கப்படுவது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் இவர்கள் செய்த தியாகம் வேடந்தாங்கல் என்ற பகுதியில் இதுவரை அட்வென்டி சத்தியம் செல்லாமல் இருந்த இடத்துல ஒரு அற்புதமான சபையை உருவாக்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை திறக்கும்படியா எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பாகம் என்னவென்றால், எசேக்கியேல் 36வது அதிகாரம்
எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பல பாகத்திலிருந்து இந்த காணொளி ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளில், இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் இருந்து நமக்கு ஒரு ஆச்சரியமான, அற்புதமான ஒரு எளிய சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் காண முடியும். விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம் அன்றாட வாழ்விலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். விண்ணப்பம் என்பது ஜெபம். இங்கே எசேக்கியேல் இஸ்ரவேல் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களில் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்களில் நேரம் எடுத்து ஜெபித்தார்கள். வேத புஸ்தகத்திலே ஆயிரக்கணக்கான வசனங்களை காண முடியும். ஆயிரக்கணக்கான வசனங்களை காண முடியும். எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். ஒரு ராஜா, ஆசா என்ற ராஜா, அங்கே எல்லோரும் யுத்தத்திற்கு வரும்போது தேவாலயத்தின் கதவுகளை திறந்து பலனுள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது எவ்வளவு லேசான காரியம் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். தானியேல் தான் 70 ஆண்டுகள் கடந்து விட்டன, 87 வயதாகிவிட்டது. ஆண்டவரே, 70 வருட தீர்க்க தரிசனம் முடிந்து விட்டது, எப்பொழுது விடுதலை, எப்பொழுது எங்க ஊருக்கு போவோம் ஆண்டவரே? அங்கே எஸ்தர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எங்க மக்கள், எங்கள் தேசம் அழிக்கப்படுகிறது. உபவாசம் ஜெபிக்கிறார். இன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபம், வேதம் வாசிப்பதிலே மிகவும் குறைவானவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வேலையின் நிமித்தம், குடும்ப சூழ்நிலையின் நிமித்தம், நமக்கு இந்த நாட்களில் எல்லா காரியங்களும், அடிப்படை காரியங்கள் நம்மிடம் இருப்பதால் நாம் நேரம் எடுத்து ஜெபிப்பது இல்லை. இங்கு எசேக்கியேல் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் பிள்ளைகளை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். நீங்கள் இந்த நாளில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் சூழ்நிலைகள், ஒரு சமயத்திலே அலெக்சாண்டர் என்ற மாபெரும் ராஜா, இந்த ராஜா, இவர் நம்ம எல்லாருக்கும் வரலாற்றில் தெரியும், இவர் மிகவும் ஒரு முக்கியமானவர். இவர் காலத்திலே, இவர் ஆட்சியில் ஒவ்வொரு வருடத்துல ஒரு நாள் குறை, யாருக்காவது ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். அப்ப எனக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்போ அதே மாதிரி அப்போ அந்த குறைய சொல்லும்போது அவரு அதுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வாரு. எனக்கு ஒரு வீடு இல்ல, இல்ல எனக்கு ஒரு பொருள் வேணும், இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை, வேலை இல்ல, இப்படி எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லலாம். அப்போ ஒரு நாள், நாளை குறை கூறும் நாளும் என்றால், அதற்கு முன்பதான ஒரு நாள்ல ஒரு 2 அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய சேவகர்கள், படை வீரர்கள் அங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சேவகர் என்ன சொல்றாரு, நான் ராஜா கிட்ட அரண்மனை கேட்க போறேன் அப்படிங்கிறாரு. உடனே இன்னொரு சேவகர் சொல்றாரு, நீ கேட்காதப்பா, அப்படியே அவர் தண்டனை கொடுத்துருவாரு அப்படிங்கிறாரு. அப்ப தூரத்துல இருந்து இந்த ராஜா இதை தற்செயலாய் பார்த்து கொண்டார். உடனே அவர் அருகாமையில வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, என்ன நீங்க இவ்வளவு வாக்குவாதம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே அவர்கள் சொல்லுகிறதற்கு பயப்படுகிறார்கள். உடனே ஒரு ஒரு சேவகன் சொல்றார், ராஜா, அவர் வந்து நாளைக்கு உங்ககிட்ட வந்து நீங்க வசிக்கிறது போல அவருக்கு ஒரு அரண்மனை வேண்டும் என்று கேட்க போறாரு, கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்.
உடனே அந்த ராஜா அலெக்சாண்டர் த கிரேட் இந்த அரண்மனை கேட்கணும்னு சொன்ன அந்த சேவகனை, "நீ என்னுடைய வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட அந்த சேவகன்ட்ட சொல்றாராம். என்ன சொல்லியிருக்கிறாரு? "நீதான் என்ன ஒரு ராஜாவா ஒரு ராஜா கிட்ட என்ன கேட்கணுமோ அத நீ கேட்டா. மத்தவங்க எல்லாரும் சாதாரண காரியத்த தான் கேட்டாங்க." கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ராஜா நம்மகிட்ட இருக்கிறாரு. இயேசு ராஜா அவர்கிட்ட இருக்கிறாரு. நாம் அவர்கிட்ட பெரிய காரியத்தை கேட்டிருக்கணும். ஆனா நாம் சின்ன, 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 சின்ன காரியத்த தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய வாழ்விலும், என்னுடைய வாழ்விலும் அந்த படை வீரன் அந்த அலெக்சாண்டரை ஒரு பெரிய ராஜாவா நினைச்சு கேட்டபோது, அவர் அந்த அரண்மனை போல ஒரு பெரிய இடத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்றால், ஒரு கிறிஸ்து ராஜா, அவர் ஒரு ராஜா இந்த உலகத்தை படைத்தவர், உங்களுக்காய், எனக்காய் உயிரை கொடுத்தவர். அப்ப அவருகிட்ட அவருக்கு அவருகிட்ட நீங்களும் நானும் எந்த காரியத்தையும் விண்ணப்பம் பண்ணுனா, இன்னைக்கு நெறைய பேரு சுகவீனமா இருக்கிறாங்க. நெறைய பேர் பலவீனமா இருக்கிறாங்க. நெறைய பேர் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். எதிர்காலம் இருளாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு தேவன் இருக்கிறார். ஆபிரகாமை வழிநடத்திய தேவன், ஈசாக்கை வழிநடத்திய தேவன், யாக்கோபை வழிநடத்திய தேவன் இந்த இடத்திலே நமக்கு ஒரு அறைகோவலை கொடுக்கிறார். நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்துல 33வது வசனம், எசேக்கியேல் 36வது அதிகாரம் 33வது வசனம். இந்த விண்ணப்பம் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னெல்லாம் காரியத்தை நமக்கு சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த சமயத்திலே இந்த வேளையில நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, நான் உங்கள் அக்கிரமங்களை நீக்கி முதலாவது நம்முடைய விண்ணப்பத்திற்கு முன்பதாக ஆண்டவர் இங்கு இஸ்ரவேல் பிள்ளைகள் அவர்கள் அடிமைகளாய் இருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்கள் அக்கிரமங்களை நான் நீக்கப் போறேன். உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீக்கப் போறேன். உங்களுடைய அக்கிரமங்களை நீக்கப் போகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் நம்முடைய ஜெபம், நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அக்கிரமங்களிலிருந்து விடுதலை வேண்டும் ஆண்டவரே. நீர் விடுதலை கொடுக்காமல் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில கொடுங்கள் ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமம் நீங்க வேண்டும். உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. மத்திய கிழக்கு நாடுகளில் ரஷ்யா, உக்ரைன் யுத்தமானது இவ்விதமாய் அங்கே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அட்வந்து குடும்பங்களாக ஒரு கொஞ்சம் குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கெங்கு இருக்கிறோமோ, நாம் அந்த இடங்களிலே இருந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் நீங்கி, நம்முடைய அக்கிரமம் நீங்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் அக்கிரமம் நீங்கி எழுப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த எழுப்புதலை பெற்றால்தான் இந்த தேசத்திலே தேவனுடைய முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஜெபிக்கிறார், சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த வசனம் எவ்விதமாய் முடிகிறது என்றால், உங்கள் அக்கிரமங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்களில் குடியேற்றுவேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் அக்கிரமங்களை நீக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் தேசம் கட்டப்படும். முதலாவதாக இந்த 40 ஆண்டு கொண்டாட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அற்புதமாக 40 ஆண்டு காலம் அற்புதமாய் உங்கள் ஜெபக்குழுவை, உங்கள் ஜெபங்களை, உங்கள் ஊழியங்களின் மூலமாய் அநேக காரியங்களை தாங்கும்படியாய் செய்திருக்கிறார். இந்த நாளிலே மீண்டுமாய் ஆண்டவர் கட்டுவார். மீண்டும் ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய 34வது வசனத்தை வாசிக்கும்போது, பாழாக்கப்பட்ட தேசம்
கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்திருக்கு பதிலாய் பயிரிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அக்கிரமம் நீக்கப்படுகிறது. அக்கிரமம் நீக்கப்படுகிறதுனால் தேசம் கட்டப்படுகிறது. அடுத்தது தேசத்தில் பாழாய் கிடந்த வனாந்தரமான இடம் பதிலாய் பயிரிடப்படுகிறது, செழிப்பாய் இருக்கிறது. நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்யும் போது உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் கட்டப்படுவது மாத்திரமல்ல, அங்கே பயிரிடப்படுகிறது, செழிப்பை காண முடிகிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஒரு செழிப்பை காணும்போது அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த சமயத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய நமக்கு பெயரே ஜெபக்குழு. அப்படி என்றால் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய், நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யும்போது, இந்த எசேக்கியேலை போல நாம் விண்ணப்பம் செய்யும்போது, மந்தையை பெருகிறது போல இன்னும் ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமத்தை நீக்கி குடும்பங்களை கட்டி வனாந்தரமாய் பாழாய் கிடந்த இடம், சில நேரங்களிலே பாழாய் கிடக்கக்கூடிய இடங்களை காண முடிகிறது. ஆனால் அந்த இடத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை வனாந்தரமான ஒரு வாழ்வு இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நெருக்கமான ஒரு காலம் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித்தரக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், தேவன் அற்புதமாய் உங்களையும் என்னையும் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் இந்த தேசத்தில் பயிரிடக்கூடியவராய் இருக்கிறார். நம் வனாந்தரமான இடத்தை செழிப்பாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடந்த வார கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஹோப் சேனல் ஹாப்பூர் ஸ்டுடியோல இருந்து ராஞ்சில ஒரு டிவிஷன் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்காக எல்லாரும் ரெக்கார்டிங்காக ஒரு 5 வாலிபர்கள் நம்ம ஸ்டுடியோல வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் போனாங்க. அப்ப அந்த ட்ரெயின்ல ஏறக்குறைய ஒரு 2 நாள் பயணப்படணும், 2 நாள் பயணப்படணும், 2 நாள் வரணும். ஏறக்குறைய அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அப்போ வந்து ஆப்பூர்ல இருந்து ராஞ்சிக்கு அவர்கள் மொத்தமாக பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. 2 சூட்கேஸ் மூலமாக நிறைய எக்யூப்மெண்ட், கேமரா, இன்னும் லைவ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க போகும்போது தான் தெரியுது, ஜார்க்கண்ட் மாநிலம், நம்முடைய இந்தியா தேசத்தில் உள்ள ஜார்க்கண்ட் மாநிலம். அந்த தேசத்திற்கு செல்லும்போது தான் தெரியுது, அங்க வந்து எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்க போகக்கூடியவங்க எல்லாருமே தமிழ் தமிழ் பாஷை பேசுறவங்க. அதுல ஒரே ஒருத்தர் தான் ஹிந்தி பாஷை பேசுறவங்க. மத்தவங்க எல்லாம் தமிழ் பாஷை பேசுறவங்க. அப்போ எல்லாரும் அதுல போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ரயில்வே ராஞ்சி ஸ்டேஷன்ல இறங்கியாச்சு. அப்போ எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, பொதுவா எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது கேமரா, எக்யூப்மென்ட் இப்படி பொருள்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அவங்க வந்து அத எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு அப்புறம் அதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்போ இப்போ லைவ் பண்ணணும். இன்னைக்கு சாயந்திரம் மீட்டிங் தொடங்குது. எல்லாரும் முன்னாடி இவங்க முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்க 2 நாள் டிராவல் பண்ணி எல்லாரும் டயர்டா இருக்கிறாங்க. எங்கேயோ இருந்து இவங்க கடத்தி கொண்டு வந்த மாரி இருக்கும். அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு பொருளா செக் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ நம்முடைய டீம் அங்க போகுது. நம்முடைய டீம் போகுது. நம்முடைய டீம் போம்போது அந்த அத செக் பண்றவரு, "சலோ" அப்படின்றாரு. "அப்ப நீங்க போலாம்" அப்படின்ட்டாரு. உங்கள செக் பண்ணாம. இவங்க 4 பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு மகிழ்ச்சி. ஒருவேள அத செக் பண்ணியிருந்தா, உள்ள 3 விலை உயர்ந்த கேமரா இருக்குது. இன்னும் அது இல்லாம ஒரு 2 சின்ன கேமரா இருக்குது. இன்னும் நெறைய பொருள் இருக்கு. அவங்க நெறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள, இவங்க லைன்ல இவங்க அந்த இடத்துல வரும்போது, "நீங்க போகலாம்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வாலிபர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்விலும், என்னுடைய வாழ்விலும் இந்த நாளிலே சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது நின்று கொண்டிருப்போம். என்ன செய்யணும்? ஏது பண்ணணும்? அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்துல விண்ணப்பம் கேட்கும்போது 35வது வசனத்துல, "பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றும். அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள்
அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அக்கிரமம் நீங்கிறது மாத்திரமல்ல, தேசம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, வனாந்தரமான இடம் பயிரிடப்படுவது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தை போல மாறுமாய் பாழாய் கிடந்த இந்த தேசம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாழாய் கிடந்த இந்த தேசம் அங்கே ஏதேன் தோட்டத்தை போல மாறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த நாளிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்ம சில நேரத்துல நமக்கு ஒரு பெரிய இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்கிறது, எல்லாம் இருளா இருக்குது, எல்லாம் இருளா இருக்குது, இது என்ன நடக்குமோ, எந்த காரியம் இருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கும். உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்யுங்க. வேற எந்த காரியமும் நம்ம செய்ய வேண்டாம். அந்த தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்றாரு. தாவீது 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறார். அங்கே 36வது வசனத்தை நாம் காணும்போது, கர்த்தராகிய நான், 36வது வசனம், 36வது வசனம், 36வது அதிகாரம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலைமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க நல்லா பார்த்தீர்கள் என்றால் இந்த வசனத்துல கிரமங்கள் நீங்குகிறது, நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது, பாழாய் கிடந்த இடம் பயிரிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாழாய் கிடந்த இடத்தை ஏதேன் தோட்டம் எவ்விதமாய் இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்திலே எந்த காரியமும் இல்ல, குறை இல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அங்கு வந்து செல்லுவார். ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அவ்வளவு செழிப்பான இடமாக மாறுகிறது. தேவனால் உங்கள் வாழ்வை, உங்கள் குடும்பத்தை நம்ம எல்லாருக்கும் மாற்ற முடியும். இப்படி மாற்றுவதனால நம்ம மீதியான ஜாதிகள், நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவங்க, நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள்? இவர்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதமான காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வார். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 38வது வசனம். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரப்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 40 ஆண்டு காலம் உங்களுடைய ஜெபம் மூலமாகும், உங்களுடைய விண்ணப்பங்கள் மூலமாகும், நீங்கள் ஆற்றிய பணியின் மூலமாய் அநேகர் ஆண்டவருடைய அன்பை தெரிந்திருப்பார்கள். இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்கள் பணி தொடர இங்கே எசேக்கியேல் பக்தன் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு விண்ணப்பம் செய்வதின் மூலமாய் என்னெல்லாம் நடக்கும்? அக்கிரமம் நீங்கும், குடும்பங்கள் கட்டப்படும், பாழாய் கிடந்த இடம் செழிப்பாக மாறும், பாழாய் கிடந்த இடம் ஏதேன் தோட்டம் போல மாறும். மாறுவது மாத்திரமல்ல, புறஜாதிகள், நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த நாளில் கர்த்தர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கக்கூடிய இந்த பூட்டான் தேசத்திலே இப்பொழுது ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறார்கள். இந்த 7 லட்ச தொகை மக்கள் தொகையில ஒரு 5000 கிறிஸ்தவர்கள் கூட இருக்க மாட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 1000 வேண்டும் என்றால் இருப்பார்கள். இப்படிப்பட்ட எத்தனை தேசங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அருகாமையில் சிக்கிம் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அதன் அருகாமையில் லே லடாக் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதி எல்லாம் ஒரு 100 பேர், 500 பேர், இல்ல 1000 பேர், அது எனக்கு சரியா தெரியல, இவ்வளவு பேர் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் எப்பொழுது இயேசு என்பதை அறிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது இயேசு என்று அறிந்து கொள்ள முடியும்? நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால்
அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஆண்டவருடைய வருகை இன்னும் கால தாமதமாகும். நீங்களும் நானும் இந்த நாளிலே இதுவரை இல்லாத அளவு ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு நாம் சொல்லுவோம். உலகத்திற்கு சொல்லுவது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும். நேற்று மன்னிக்கவும், இந்த இடத்துல இன்டர்நெட் கடவுள் கிருபையில இதுவரைக்கும் அற்புதமாக கொடுத்தார். இந்த நேரத்திலுமாக ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஒரு அற்புதமான ஒரு சகோதரனும் ஞானம் முழுக்க எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நேத்து கொடுத்திருந்தார். தேவன் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிறிஸ்து என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றுவோம். மாரநாத்தா, இயேசுவே சீக்கிரம் வாங்க. ஆமென், ஆமென்.